நம்பிக்கை. நம்ம பார்க்குற சில விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த ஆச்சரியத்துக்கு பின்னாடியும் அறிவியல் அப்படின்றது நிச்சயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அறிவியல் பூர்வமான தகவல்கள தான் வை வாட் ஹவ் சீரிஸ்ல நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமயம். சார், இந்த உலகத்துல பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு ஒண்ணு நிச்சயமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு விலங்கு மட்டும் பிறந்தது அப்படின்னா மரணமே இல்லாம அது வாழும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி சார் அது பாசிபிள்? அதாவது இயற்கைக்கு மாறா ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? ஆம், ஆச்சரியம் ஆனால் உண்மை. ஒரு உயிரினம் மரணமில்லா விலங்கு, இம்மார்டல் அனிமல் என்று அழைக்கப்படுகிறது. டூரிடோப்சிஸ் டோனி, இதுதான் அந்த மரணமில்லா விலங்கு. இது ஒரு ஜெல்லி மீன். இந்த டூரிடோப்சிஸ் டோனி என்ற ஜெல்லி மீனும் கூட மற்ற ஜெல்லி மீன்களை போன்ற வழக்கமான வடிவ மாற்றங்களை கொண்டது தான். ஒரு முட்டை, ஒரு லார்வா, ஒரு பாலிப் வடிவம், அடுத்து ஒரு வயது முதிர்ந்த மெடுசா. இதுதான் இந்த ஜெல்லி மீனுடைய வழக்கமான வாழ்க்கை சுழற்சி. இருப்பினும் குறிப்பிட்ட சூழல்களில் இந்த வகை ஜெல்லி மீன் தன்னுடைய வயது முதிர்ந்த மெடுசா வடிவத்திலிருந்து மீண்டும் பின்னோக்கி திரும்பி இளமையான பாலிப் நிலைக்கு திரும்புகிறது. இதனை டிரான்ஸ் டிஃபரன்சியேஷன் என்று விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள். இந்த வகை ஜெல்லி மீன்கள் 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு கொண்டவை, ஒரு நகத்தை விட சிறியவை. மெடிட்டரேனியன் சி, அட்லாண்டிக் சி போன்ற கடல்களில் உள்ள சூடான பகுதிகளில் இந்த வகை ஜெல்லி மீன்கள் காணப்படுகின்றன. வயது முதிர்ந்த வடிவத்திலிருந்து மீண்டும் இளமையான வடிவத்துக்கு மாறும் ஆற்றல் இந்த மீன்களுக்கு இருந்தபோதும் சில குறிப்பிட்ட கட்டங்களில் இந்த மீன்கள் மடிந்து விடுகின்றன. குறிப்பாக வேட்டையாடிகளால் உண்ணப்பட்டாலோ கடும் நோய்களால் பாதிக்கப்பட்டாலோ இந்த வகை மீன்கள் இறப்பது உண்மை. இருப்பினும் வயது முதிர்ந்த மெடுசா வடிவத்திலிருந்து மாறி இளமையான பாலிப்களாக மாறும் ஆற்றல் இந்த மீன்களுக்கு மரணமில்லா விலங்குகள், இம்மார்டல் ஃபிஷ் என்ற ஒரு பெயரை தந்துள்ளன. சார், ஜெல்லி ஃபிஷ்க்கு அழிவே இல்லை அப்படின்றத நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. சார், எப்பவுமே நம்மளுடைய சீரீஸ்ல கிரகங்கள், விண்வெளி பத்திலாம் சில விஷயங்கள் பேசுவோம். இன்றைக்கும் அதை சார்ந்த ஒரு கேள்வி. கிரகங்கள் வைரமழை பொழியக்கூடிய கிரகங்களுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே சார், அது உண்மைதானா? அப்படின்னா என்னது சார் அது? சூரிய மண்டலத்தின் கடைசி 2 கோள்களான யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய இரண்டும் வைர மழை பொழியும் கிரகங்கள் என்று சில விஞ்ஞானிகளால் வரையறுக்கப்பட்டுள்ளன. யுரேனஸ், நெப்டியூன் இரண்டுமே பனி ராட்சதர்கள், ஐஸ் ஜெயன்ட்ஸ். இவற்றின் ஆழமான அடுக்குகளில் அதிக அழுத்தம் மற்றும் அதிக வெப்பம் காரணமாக வைரம் உருவாகி மழையாக பெய்யக்கூடும் என்று சில அறிவியலாளர்கள் கணிக்கிறார்கள். யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்களின் மையத்தில் அதிக அளவில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன்கள் உள்ளன. இந்த கோள்களின் ஆழத்தில் செல்ல செல்ல அழுத்தம் அதிகரிக்கிறது. பூமியின் வளிமண்டல அழுத்தத்தை விட மில்லியன் மடங்கு அதிக அழுத்தம் அங்கே நிலவுகிறது. வெப்பமும் ஆயிரக்கணக்கான டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கிறது. இந்த கடுமையான வெப்பமும் அழுத்தமும் மீத்தேனில் உள்ள கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களை பிரிக்கின்றன. இவ்வாறு பிரிக்கப்பட்ட கார்பன் அணுக்கள் ஒன்றிணைந்து வைரப் படிகங்களாக மாறுகின்றன. இவ்வாறு உருவான வைரப் படிகங்கள் இந்த கோள்களின் மையத்தில் உள்ள வாயு மற்றும் திரவ கடலில் மழை போல பொழிகின்றன. சில விஞ்ஞானிகள் இந்த சூழலை அப்படியே பூமியில் உருவகப்படுத்தி சிறு சிறு வைரங்கள் உருவாவதை நிரூபித்து வருகின்றனர். சார், ஆச்சரியமான அதே சமயம் அறிவியல் பூர்வமான இந்த வைரமழை பத்தி ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சார், விண்வெளி தொலைநோக்கிகள் எப்படி செயல்படுது சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள தூசு தடைகளை தவிர்க்கும் வகையில் பூமியிலிருந்து வெகு உயரத்தில் விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பவைதான் விண்வெளி தொலைநோக்கிகள், ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ். தொலைதூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கேலக்சிகள் போன்றவற்றின் துல்லியமான படங்களை இந்த விண்வெளி தொலைநோக்கிகள் நமக்கு தருகின்றன. இவை ஆப்டிக்கல், இன்ஃப்ராரெட்
யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. உதாரணமாக இன்றைய மிக பவர்ஃபுல் டெலஸ்கோப் என்று வர்ணிக்கப்படும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பூமியிலிருந்து 1.5 கோடி கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. விண்வெளி தொலைநோக்கிகளில் 4 கட்ட பணிகள் நடைபெறுகின்றன. ஒன்று ஒளி சேகரிப்பு, லைட் கலெக்ஷன். அடுத்து ஒளி குவிப்பு, ஃபோக்கஸிங். படம் பதிவு, இமேஜிங். பகுப்பாய்வு, அனாலிசிஸ். இந்த 4 படிகளில் நடைபெறுகிறது. விண்வெளி தொலைநோக்கிகளில் பெரிய இடுதிரை அல்லது லென்ஸ் கொண்டு ஒளி சேகரிக்கப்படுகிறது. உதாரணமாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் 6.5 மீட்டர் அகலம் கொண்ட பிரம்மாண்டமான இடுதிரையில் வெகு தொலைதூர ஒளிகளும் சேகரிக்கப்படுகின்றன. இவ்வாறு சேகரிக்கப்பட்ட ஒளி 2ஆம் தொடுதிரை மூலமாக, செகண்டரி மிரர் மூலமாக ஒன்று குவிக்கப்படுகிறது. அடுத்து ஒன்று குவிக்கப்பட்ட ஒளி பவர்ஃபுல் சென்சார்கள் மூலமாக டிஜிட்டல் படங்களாக மாற்றப்படுகின்றன. அடுத்து விண்வெளி தொலைநோக்கிகளில் உள்ள ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ். இவை டிஜிட்டல் படங்களை பகுப்பாய்வு செய்து பொருளின் வேகம், அமைப்பு, வயது போன்றவற்றையெல்லாம் ஆய்வு செய்து தரவுகளாக பூமிக்கு அனுப்புகிறது. இந்த வகையில் பூமியிலிருந்து வெகு தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள விண்வெளி தொலைநோக்கிகள் மிக நீண்ட தொலைவில் உள்ள நட்சத்திரங்கள், கேலக்சிகள் போன்றவற்றிலிருந்து ஒளியை சேகரித்து தொகுத்து படமாக்கி பகுப்பாய்வு செய்து பூமிக்கு அனுப்புகின்றன. ஃபைன் சார், நம்ம வைவாட் ஹவுஸ் சீரிஸ் மூலமா விண்வெளி பத்தி நிறைய அறிவியல் பூர்வமான தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கு நம்மளுடைய வைவாட் ஹவுஸ் சீரிஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சுமையா.